மார்க்கத்தை அறியாத பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இது மாதிரியான காரியங்களை செய்யும் போது அதை ஒருபோது இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்காது. முஸ்லிம்கள் அதை போல அங்கீகரிக்க மாட்டாங்க. அதை எதிர்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆனால் மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய சில பேர் இருக்கிறாங்கல்ல, அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில வகைராக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் போது அதை மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல பரப்புறது, செய்திகள்ல அதை மிகப்பெரிய அளவில் வெளியிடுறது, அதை எடுத்து சமூக வலைதளங்கள்ல பார்த்தீர்களா இது மாதிரியான சம்பவங்கள் என்று அதிகமான அளவில் பரப்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அது மாதிரியான சம்பவங்கள் எங்குமே நடக்காத மாதிரியும் முஸ்லிம் சமூகத்தில் மட்டும்தான் நடக்கிற மாதிரி அப்படியான ஒரு பார்வை வைத்துக் கொண்டு இது மாதிரியான விஷயங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அதை ஒரு பேசு பொருளாக்குறது, அதை அதிகமான மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சில காரியங்களை சில இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இந்த மார்க்கத்தை எப்படியாவது ஓய்த்துவிட வேண்டும் என்று பார்க்கக்கூடியவர்கள் இதை அதிகமாக பரப்பக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பார்வை என்னன்னு சொன்னா, அது இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது மிக மிக ஒரு கொடூரமான ஒரு செயல்தான். முஸ்லிமுடைய பெயர்ல இருந்தாலும் கூட அவர்கள் கடுமையான சட்டங்கள் மூலமாக தண்டிக்கப்படக்கூடியவர்கள் தான் என்பதை நாம இதன் மூலமாக ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அன்றாடம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் செய்திகள் குறித்தும் அது குறித்து நம்முடைய பார்வைகள் குறித்து தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அருகில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்திலே ஒரு மனிதர், அவருடைய பெயர் அசாருதீன், இவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கர்ப்பமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியும் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் நீச்சல் குளத்திலே தள்ளி மிக கொடூரமான முறையில் கொலை செய்கின்றார். இதற்கான காரணம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, ஏற்கனவே அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றது. மூன்றாவதாக தன்னுடைய மனைவி பர்கத் அவங்க கருவுற்று இருக்கும் போது சட்டத்திற்கு புறம்பாக இவர் அதை ஸ்கேன் செய்து பார்க்கிறார். ஸ்கேன் செய்து பார்த்து அதுவும் பெண் குழந்தை என்று தெரிய வரும்போது என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த கருவை கலைத்து விட வேண்டும் என்று தன்னுடைய மனைவி பரக்கத்திட்ட இந்த அசாருதீன் சொல்றார். அதற்கு அந்த மனைவி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இல்ல இல்ல நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று மறுத்து விடுகின்றார்கள். அவ்வாறு அந்த கருவை கலைக்க மறுக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, மிக கொடூரமான முறையிலே கருவுற்று இருக்கக்கூடிய நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியையும் கூட சேர்த்து அந்த 2 பெண் குழந்தைகளையும், சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து நீச்சல் குளத்துல மூழ்கடிக்க செய்து மிக கொடூரமான முறையிலே கொலை செய்கின்றார். இது தகவல் காவல்துறைக்கு தெரிய வருது. 4 பேரை கொலை செய்த குற்றத்துக்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்கின்றார்கள். பொதுவாக இது மாதிரியான சம்பவங்கள் கடந்த காலங்களில் மிக அதிகமான இருந்த சூழ்நிலையில் கடுமையான சட்டங்கள் மூலமாக இது இன்றைக்கு இந்த மாதிரியான கொடூர செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு வருகின்றது. இது மாதிரியான இந்த பெண் சிசு கொலைக்கான காரணங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது பல காரணங்கள் அதில் இருக்குது. அதுல முதல் நிலையில் வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய ஆண் குழந்தைகள் மீதான மோகம், ஆண் பிள்ளைகள் மீதான மோகம் அதிகமாகுது. பெண் குழந்தைகள் மீதான வெறுப்பு அதிகமாதன் காரணத்தினால இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். அதோடு சேர்த்து சமூகத்தில் இருக்கக்கூடிய வரதட்சணை கொடுமைகள், பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பெண் குழந்தைகள் பருவ வயதை அடையும் போது அந்த திருமணத்திற்கான வயது வரும்போது திருமணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டும். சமூகத்தில் இன்றைக்கு என்ன நிலவரம் இருக்குன்னு சொன்னா, திருமணம் செய்து கொடுக்கும் போது பெண் பிள்ளைகளை கொடுக்கும் போது முடிக்கக்கூடிய அந்த ஆண் மகனுக்கு நாம பெண் வீட்டார் வரதட்சணை கொடுக்கணும். பல லட்சங்கள்ல கோடிகள்ல அந்த வரதட்சணை கொட்டி கொடுக்கணும். அதற்கெல்லாம் பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி, வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு நிலைக்கு மேல அந்த வரதட்சணையை கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது என்ன செய்யலாம்? இப்பவே அந்த நிலையை அடைந்து நாம ஒரு பாரதூரமான ஒரு கஷ்டத்தை சிரமத்தை அடைவதற்கு முன்னால் இந்த குழந்தையை நாம கொன்று விடுவோம் என்ற நிலைக்கு மிக பெரிய ஒரு பாரதூரமான ஒரு செயல் தான் இது மாதிரியான பெண் குழந்தைகளை, பெண் சிசுக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு மிருகத்தனமான ஒரு செயல். யார் செய்தாலும் அது குற்றம் தான் என்பது நம்முடைய பார்வை. இதானால் இஸ்லாமிய மார்க்கம் இதை எப்படி பார்க்கின்றது என்று நாம கொஞ்சம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து நாம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதை கண்டித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் பேசுகின்றான். அடிப்படையே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் ஒருவருக்கு குழந்தையை கொடுப்பது என்னுடைய விருப்பம், என்னுடைய நாட்டம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பேசும்போது சொல்லி காட்டுகின்றான், லில்லாஹி
வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களுடைய பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் வந்து அல்லாஹ்வுக்கு உரியது. யஹ்லுகு மா யஷா, அவன் தான் எதை நாடுகின்றானோ அதை வந்து அவன் படைக்கின்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ஸுகூர், தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான், தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான். அவ் யுஸவ்விஜுஹும் ஸுக்ரானா வ இனாஸா, தான் நாடியோருக்கு ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து வந்து அல்லாஹ் வந்து வழங்குகின்றான். யஜ்அலு மன் யஷாஉ அகீமா, தான் நாடியோரை குழந்தைகள் இல்லாமல் மலடாகவும் அல்லாஹ் ஆக்குகின்றான். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, ஆண் குழந்தை எனக்கு பிறக்க வேண்டும் ஒருவன் விரும்புகின்றான், பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அது அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய செயல் கிடையாது. யார் விரும்புகின்றாரோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில் பெறக்கூடிய விஷயம் கிடையாது. நான் யாருக்கு நாடுகின்றோனோ அவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்பேன், நான் யாருக்கு விரும்புகின்றோனோ அவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பேன், நான் ஆடுகின்றவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து கொடுப்பேன், நான் ஆடுகின்றவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அல்லது நிரந்தரமாக குழந்தைகள் இல்லாமல் மலடாகவும் நான் ஆக்குவேன், அது என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. அது மட்டும் இல்லை, வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் எனக்கு மட்டுமே என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த வசனத்துல பேசுறத பார்க்கிறோம். அப்ப குழந்தைகளை பிறப்பதை பொறுத்த வரைக்கும் கருவில குழந்தை உருவாகுதுன்னு சொன்னா அது படைத்தவனுடைய நாட்டம், படைத்தவனுடைய அதிகாரத்தில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மனிதனுடைய விருப்பம் கிடையாது. ஒரு கணவன் விரும்புகிறார்ன்றதுக்காக வேண்டி ஒரு மனைவி வந்து ஆண் குழந்தையாகவே வந்து பெற்றெடுக்க முடியாது. அது வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது என்று அல்லாஹ் இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி மற்றொரு வசனத்தில் வந்து அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, அவர்களிலே ஒருவனுக்கு பெண் குழந்தைகள் மூலமாக நற்செய்தி சொல்லப்படும் போது லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்த வ ஹுவ கலீம், அவனுடைய அந்த நிலையின் காரணமாக அவனுடைய முகம் வந்து கருத்து விடுகின்றது என்று அல்லாஹ் மற்றொரு வசனம் சொல்லி காமிக்கிறான். பெண் குழந்தை என்பது நற்செய்தி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் தூதரை நபிகள் நாயகத்தை தூதராக தேர்ந்தெடுத்த அந்த காலகட்டங்களில் அவர் தூதராக வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய நிலை என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, பெண் குழந்தைகளை கருவிலேயே அழைக்கக்கூடியவர்களாக, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஏன்னு சொன்னா அது ஒரு கெட்ட சகுனம், ஒரு கெட்ட காரியம் என்று அந்த சமூக மக்கள் வந்து அந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அந்த வழிமுறையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் தூதராக அனுப்பப்படும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வந்து மிக கடுமையான முறையில் கண்டித்து சொல்கின்றான். அது கெட்ட சகுனம் கிடையாது என்று சொல்லிவிட்டு பெண் குழந்தை என்பது ஒரு நற்செய்தி, ஒருவனுக்கு சொல்லப்படக்கூடிய நற்செய்தி அது என்று அல்லாஹ் அந்த கெட்ட சகுனமாக பார்த்த விஷயத்தை நற்செய்தி என்று அல்லாஹ் அப்படி எதிர்மறையாக மாற்றி பேசுகின்றான். அப்படி ஒருவனுக்கு நற்செய்தி சொல்ல, பெண் குழந்தை மூலமாக நற்செய்தி சொல்லப்படும் போது அவனுடைய முகம் வந்து கருத்து விடுகின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே யாரெல்லாம் பெண் குழந்தையை கெட்ட சகுனமாக கெட்ட விஷயமாக பார்க்கின்றார்களோ அதை அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா வந்து கண்டித்து பேசுகின்றான். அதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து உறுதிமொழி அளிக்க வேண்டும். இப்ப அந்த நடைமுறை கிடையாது. அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பு அம்சம். அவரிடத்திலே வந்து சஹாபாக்கள், அந்த நபி தோழர்கள் நபி தோழியர்களும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, உறுதிமொழி அளிக்கும் போது சில வாசகங்களை எல்லாம் வந்து சொல்வார்கள். அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷையா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்க மாட்டோம். வலா யஸ்ரிக்ன, நாங்கள் திருட மாட்டோம். வலா யஸ்னீன, விபச்சாரம் செய்ய மாட்டோம். வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, எங்களுடைய பெண் பிள்ளைகளை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் என்று அந்த வாசகங்களை சொல்லி அவர்கள் வந்து உறுதிமொழி அளிக்க வேண்டும். இப்படி பெண் குழந்தைகளை கொல்வது, பெண் சிசுக்களை கொல்வது இஸ்லாமிய மார்க்கம் மிக மிக கடுமையான முறை, மிக மிக அதிகமான முறையிலே வன்மையாக கண்டிக்கக்கூடிய மார்க்கமாகத்தான் இருக்கின்றது. இந்த முஸ்லிம் சமூகத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் வந்து மிக மிக ரொம்ப குறைவாக, அரிதிலும் அரிதான விஷயமா இருக்குது. ஆனால் அது மார்க்கம் ஒருபோதும் வந்து அங்கீகரிக்காது. இது மாதிரியான செயல்களை செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் மிக கடுமையான முறையில் கண்டிக்கின்றான். இன்றைக்கு இது மாதிரியான செய்திகள் வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நாம சில தரவுகளை வந்து அரசாங்கத்தின் மூலமாக வெளியிடுகின்றார்கள். அதுல மத ரீதியான ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையில் இது மாதிரியான பெண் சிசு கொலையினுடைய சதவீதம் என்பது மிக மிக குறைவாக நடக்கக்கூடிய விஷயம்தான். மற்ற மதங்களை ஒப்பிட்டு பார்க்குறாங்க, அந்த மதங்களில் இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் முஸ்லிம்களிடையே இந்த சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிதாக ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதம் தான் இருக்கின்றது என்று புள்ளி விவரங்கள் வெளியிடுகின்றது. ஆனால் துளி அளவு கூட அது இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் வந்து கண்டிக்கின்றது. இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்தில் பார்த்தோன்னு சொன்னா
எங்காவது இது மாதிரியான ஒரு சில பேர் மார்க்கத்தை அறியாமல், இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது, குரான்னா என்னன்றது தெரியாது, அல்லது குரான்ல இது மாதிரியான விஷயங்களை அல்லாஹ் என்னென்ன ரீதியில கண்டித்திருக்கின்றான் என்பது தெரியாது, இது மாதிரியான காரியங்களை செய்யும் போது நாளை மறுமையில் எப்படிப்பட்ட கேள்வி கணைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று மார்க்கத்தை அறியாத பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இது மாதிரியான காரியங்களை செய்யும் போது அதை ஒருபோது இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்காது. முஸ்லிம்கள் அதை போலும் அங்கீகரிக்க மாட்டாங்க. அதை எதிர்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆனால் மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய சில பேர் இருக்கிறாங்கல்ல, ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சிடாதா, அதை பூதாகரமாக நாம் ஆக்கிவிட மாட்டோமோ என்று அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில வகைராக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இது மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும்போது அதை மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல பரப்புறது, செய்திகளில் அதை மிகப்பெரிய அளவில் வெளியிடுறது, அதை எடுத்து சமூக வலைதளங்கள்ல பார்த்தீர்களா இது மாதிரியான சம்பவங்கள் என்று அதிகமான அளவுல பரப்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அது மாதிரியான சம்பவங்கள் எங்குமே நடக்காத மாதிரியும், முஸ்லிம் சமூகத்தில் மட்டும்தான் நடக்கிற மாதிரியும் அப்படியான ஒரு பார்வை வைத்துக்கொண்டு இது மாதிரியான விஷயங்களை எடுத்து வைத்துக்கொண்டு அதை ஒரு பேசு பொருளாக்குறது, அதை அதிகமான மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சில காரியங்களை சில இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இந்த மார்க்கத்தை எப்படியாவது ஓய்த்து விட வேண்டும் என்று பார்க்கக்கூடியவர்கள் இதை அதிகமாக பரப்பக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பார்வை என்னன்னு சொன்னா, அது இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது மிக மிக ஒரு கொடூரமான ஒரு செயல்தான். முஸ்லிமுடைய பெயர்ல இருந்தாலும் கூட அவர்கள் கடுமையான சட்டங்கள் மூலமாக தண்டிக்கப்படக்கூடியவர்கள் தான் என்பதை நாம இதன் மூலமாக ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலும் சரி, பொதுவான மக்களுடைய மனப்பான்மை அடிப்படையிலும் இது மாதிரியான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் மிக கடுமையான முறையிலே தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அந்த தண்டனை என்பது மக்கள் மத்தியிலே பிரபலியமாக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போதுதான், சட்டங்களிலே எந்த விதமான தயவதாட்சியம் இல்லாமல் தண்டனைகள் கொடுக்கப்படும் போதுதான் இவர் சமூகத்தில் அந்தஸ்தில் உள்ளவர், மிகப்பெரிய ஒரு செல்வாக்குடையவராக இருக்கிறாரு, பணபலம் பொருந்தியவராக இருக்கிறார் என்று சட்டம் என்று வருகின்ற போது எதை வைத்தும் நீதி வழங்கக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான தயவதாட்சியம் இல்லாமல் இது போன்ற காரியங்களை செய்யக்கூடியவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அது பிற மக்களுக்கு தெரியப்பட வேண்டும். அவ்வாறு இருக்கும்போதுதான் இது மாதிரியான கொடூரமான செயல்கள் துளி அளவும் இல்லாத ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல ஒரு சமூகமாக இந்த மனித சமூகத்தை நாம் கட்டமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதிலே நாம் அனைவரும் நம்முடைய பங்கை நம்மால் இயன்றவரை செலுத்துவோமாக என்று கூறிக்கொண்டு அந்த பிரார்த்தனையோட இந்த ஒரு செய்தியின் சிந்தனையும் இதை முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.